ஹலோ. பட்டதாலேயே படுது. உங்க மக கர்ப்பமா இருக்கா. அதிர்ச்சி அடைஞ்சு பிரயோஜனம் இல்ல. நீங்க தைரியமா இருக்க. டாக்டர், அந்த கர்ப்பத்தை கலைக்க முடியாதா டாக்டர்? நோ. இந்த நிலைமையில நாம எதை செஞ்சாலும் அவ உயிருக்கே ஆபத்தானாலும் ஆயிடலாம். முதல்ல நீங்க மாலதி எங்கேயாவது வெளியூருக்கு அழைச்சிட்டு போங்க. மற்ற விஷயங்களை அப்புறம் பாத்துக்கலாம். குழந்தை கடவுள் எடுத்துக்கிட்டாருமா? அம்மா, நான் நிஜமா குப்பை தொட்டிலையா கிடந்தேன்? அம்மா அப்பா இல்லாத அனாதையானே? உனக்கு நான் இருக்கேன்டா ராஜா. அப்பா, நான் உன் வயித்துல பிறக்கலையா? அப்பா, யார் பண்ணி எனக்கு தெரியல. நான் தான் தன்ராஜா. ராஜா, அடையாளமே தெரியல. ஆமாப்பா, பல வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? எப்ப என் அடியோட மறந்துட்டியா? இல்லப்பா, சில வருஷத்துக்கு முன்னாலே உங்களை தேடி நம்ம வீட்டுக்கு வந்தேன். அங்க வேற யாரோ இருந்தாங்க. உங்களை பத்தியும் அம்மாவை பத்தியும் தங்கச்சியை பத்தி விசாரிச்சேன். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களை எங்கெல்லாமோ தேடி அலைஞ்சேன். எந்த விபரமும் தெரியல. இங்கதான் சந்திக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. ஆமா ராஜா, நீ எப்படி இங்க வந்த? அது அப்புறம் சொல்றேன். நீங்க எதுக்காக ஜெயிலுக்கு வந்தீங்க? நான் தனியா செஞ்ச பாவத்துக்கும் பாவி தர்மலிங்கத்தோட சேர்ந்து செஞ்ச பாவங்களுக்கும் மொத்தமா நான் பலியாயிட்டேன். அப்படி என்ன நடந்தது? தர்மலிங்கத்துடைய மகனை அடிச்சு போட்டு நீ ஓடிட்டியா? அதுக்கப்புறம் ஒரு நாள் புஷ்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி நீ அழுதுகிட்டு இருக்க போற? என்ன பண்றதுங்க, வளர்த்த பாசம் மனசு கேட்கலையே. புஷ்பா, உனக்கு இருக்கிற பாசம் எனக்கு மட்டும் இல்லையா? அவனை எங்க தேடியும் கிடைக்கலையே. என்ன பண்ண சொல்ற? என்ன முதலாளி, நீங்களே வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கீங்க? சீனு, உனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்குது, வா உட்காரு. அம்மா, உங்களை முதலாளி உடனே கூட்டியார சொன்னாங்க. எதுக்காக? உங்க புருஷன் கார் ஓட்டிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. அடிபட்டு ஐயா வீட்டுல கிடக்குறாரு. எங்க இருக்காரு அவரு? மேல இருக்காரம்மா. முதலாளி, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டுருச்சாமே. உன் புருஷனுக்கு அடிபட்டா என்ன? அதான் நான் இருக்கேனே, வா. கந்தசாமி, என் புஷ்பா எங்க? எனக்கு தெரியாது. நீதான் முதலாளி கூப்பிட்டு வந்தியாமே, என் குழந்தை சொல்லிச்சு. நான் கூட்டி வரலையே. புஷ்பா, எங்க
அந்த வேலைக்காரனை நான் கொலை செஞ்சுட்டேன்னு சொல்லி எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மா என்னானா, உன் தங்கச்சி என்னாச்சு, ஒண்ணுமே தெரியாதுப்பா. அம்மாவுக்கு எடுத்து அந்த தர்மலிங்கத்தை சும்மாவா விட்டுட்டீங்க? நான் என்னப்பா செய்ய முடியும்? அந்த பாவி கிட்ட பணம் இருக்கு, அதை வச்சு என்ன வேணுமானாலும் அவன் சாதிக்க முடியும். நம்ம குடும்பத்தை கெடுத்தவரை கோடலை உருவி மாலை போடுறதை விட்டுட்டு இப்படி கம்பியை பிடிச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ராஜா, அப்பா, நாளைக்கு ராத்திரி நாம 2 பேரும் இந்த ஜெயில இருக்க மாட்டோம். ராஜா, நான் சாக போறதுக்கு முன்னாலே ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட நான் சொல்றேன். நம்ம குடிய கெடுத்தானே தர்மலிங்கம், அவன் எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு பழிவாங்கு ராஜா, பழிவாங்க. பாவி பசங்க, நாசமா போக, கொள்ளையில போக படி. பேடி பைய பின்னால இருந்து அடிச்சு போட்டு போயிட்டான். முன்னால வந்தாதான் அவன் மூஞ்சி உடைஞ்சிருக்குமே. ஆமா, இந்த டீச்சரை போடு. சுபா, புடி. அவரே பார்த்து அழுதுட்டு இருக்க? எனக்கு ஒரு அண்ணன் இருந்தாருன்னு நான் உன்கிட்ட சொல்லி இருந்தேன் இல்ல? ஆமா, சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடிட்டு தான் சொன்னேன். அவர்தான் இவரு. நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? சின்ன வயசுல முதலாளியோட பையன் அடிச்சதுக்காக எங்க அப்பா எங்க அண்ணனுக்கு சூடு போட்டாரு. அந்த தழும்புதான் இது. போய் நல்லா படிச்சிட்டு வாமா. என் வாழ்நாள்ல மறுபடியும் உன்னை சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நான் இவ்வளவு நாள் உங்க கூட பழகிட்டு இருக்கேன், உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டே. உங்களை கூட அடையாளமே தெரியல. அண்ணா, இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? ஜெயில இருந்தம்மா. ஜெயிலியா? ஆமா, நான் அப்பா ஒரே ஜெயில தான் இருந்தோம். ஜெயில விட்டு தப்பிச்சு ஓடி வரும்போது போலீஸ்காரங்க அப்பாவை சொல்லிட்டாங்க. அப்பா செத்து போயிட்டாரா? அம்மா இருக்கிற இடத்துக்கு அப்பாவை போய் சேர்ந்துட்டாரு. இல்லண்ணா, அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அம்மா உயிரோட இருக்காங்களா? ஆமாண்ணா, வாங்க காட்டுறேன், வாங்க. அன்னைக்கு அந்த கொடுமை நடந்ததுக்கு அப்புறம் அம்மா சரியா சாப்பிடுறது இல்ல, பேசுறது இல்ல, இப்படியேதான் இருக்காங்க. அம்மா, என்ன தெரியல? நான் தான் அம்மா ஒரு ராஜா.
அம்மா, எந்த சண்டாளியோ பெத்து குப்பை தொட்டியில போட்டுட்டு போன என்ன பாசத்தோட எடுத்து வளர்த்து ஆளாக்கினியே அந்த தங்கராஜா அம்மா. நான் வீட்டை விட்டு ஓடும் போது அம்மா நான் போயிட்டு வர்றேன்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஓடி போனனே அந்த நன்றி கெட்ட தங்கராஜா அம்மா. அம்மா என்ன பாருமா, என்ன பாருமா. ராஜா